அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதம், பரக்கத்தான மாதம், துல்ஹஜ் மாதம் இன்றோடு முடிவடைகிறது. அசர் வரைக்கும் தான் இன்ஷா அல்லாஹ். மஹ்ரிப்க்கு பிறகு முஹரம் பிறை பிறந்துவிடும். இது இந்தியாவில். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நேத்தே பிறந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருகின்ற ரெண்டாவது வாய்ப்பு. அதாவது அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை அப்பப்போ தந்துக்கிட்டே தான் இருக்கான். நாம் அதில் அதிகமாக பலன் அடையணும்னு சொல்லிட்டு இதில் தொடர்ச்சியாக ஒரு 2 வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அதில் முதல் வாய்ப்பு துல்ஹஜ் மாதம், ரெண்டாவது வாய்ப்பு முஹரம் மாதம். துல்ஹஜ் மாதமும் முஹரம் மாதம் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, துல்ஹஜ் மாதம் வந்து கடைசி மாதம் ஆண்டின், ஆனால் முஹரம் மாதம் பொறுத்த வரைக்கும் ஆண்டின் ஃபஸ்ட்டு மாதம். ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே புனித மாதம். ரெண்டுத்தையும் அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக தரான். நாம் இதில் அதிகமாக பலன் அடையணும். நஷ்டம் அடைந்தவர்களாக ஒருவராக கண்டிப்பாக நாம் இருக்கவே கூடாது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் என்ன செஞ்சோம் சொல்லிட்டு ஒரு முறை நல்லா யோசித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தௌபா செஞ்சுக்கிங்க. கண்ணியப்படுத்தியிருக்கோமான்னு பாருங்கள். இல்லைனா வரக்கூடிய இந்த முஹரம் மாதத்தையாவது நல்ல அமல்களை, அதிகமாக அமல்களை செஞ்சு அந்த துல்ஹஜ் மாதத்தில் விட்ட எல்லா நன்மைகளையும் சேர்த்து முஹரம் மாதத்தில் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது முஹரம் மாதம் பிறக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. மிக சிறப்பான நாள். பொதுவாகவே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம். இன்றைக்கி முஹரம் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி ஒரு 2 துவாவை நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு தொழுகை ப்ளஸ் ஒரு 2 துவா. இதை கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தின் முழு பலனையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். ஒரு தொழுகை ப்ளஸ் 2 துவா இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் தொழுகிற இந்த தொழுகை மற்றும் 2 துவாக்களால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இருக்கும். அதோடு இல்லாமல் துல்ஹஜ் மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் தவற விட்டீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு தொழுகை ப்ளஸ் 2 துவாக்கள் ஈடு கட்டிடும். அவ்வளவு சிறப்பு இருக்குது. யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த தொழுகையும் தவற விட வேணாம், இந்த துவாக்களையும் தவற விட வேணாம். ரொம்பலாம் கஷ்டமாலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மஹ்ரிப்க்கு பிறகு இந்த செயல்களை, இந்த அமல்களை நீங்கள் செய்யும்போது. இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. உடனே எஞ்சி ஒரு 2 ரக்காத்து நஃபில் தொழுதுக்குங்க. என்ன நியத்து வைக்கணும்னா தௌபா நஃபில் தொழுக சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க. அதாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தொழுகை இது. யார் நல்ல அழகிய முறையில் உது செஞ்சு தம்முடைய பாவங்களை நினைத்து ஒரு 2 ரக்காத்து அல்லாஹிற்காக தொழுது மன்னிப்பு கேட்குறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போ நம்ம பொதுவாக துவாக்கள் செஞ்சாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நல்லா உறுதியோடு கேட்கணும். அதுலேயும் மிக சிறந்தது இந்த ஒரு தொழுகை. ஏன்னா அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல்னா தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல அவங்க உதவி எதன் மூலமாக தேடுவாங்கன்னா தொழுகையின் மூலமாக தான் தேடுவாங்க. இப்போது இந்த தொழுகையை நம்ம தௌபா நஃபில் தொழுகையை தொழும்போது, அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லிட்டு என்ற ஒரு நியத்தை வச்சு தொழும்போது நிச்சயமாக இதற்கு நிறைய பலன் உண்டு. இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த தொழுகையை ஏன் தொழணும் அப்படின்னா, நம்மை விட்டு ஒரு புனித மாதம் கடந்து சென்று விட்டது. இன்னொரு ஒரு புதிய மாதத்தில், அதுவும் புனித மாதம் தான், அதில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இப்போ புனித மாதம்னா என்ன? அதை நம்ம கண்ணியப்படுத்தணும். எப்படி கண்ணியப்படுத்தணும்? பாவங்களை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அதனால் இப்போ துல்ஹஜ் மாதத்தில் நீங்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சிருந்தால் அதற்கும் ஒரு பாவத்துக்கு பரிகாரமாக இந்த ஒரு தொழுகை அமையும். இனி வரக்கூடிய இந்த புனித மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு 2 ரக்காத் தொழுதுக்குங்க. தொழுதுட்டு நல்லா துவா செய்யுங்க. அதற்கான ஒரு துவாவும் நான் சொல்லித்தரேன். அதை கேட்டு நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இந்த தொழுகையை நீங்கள் நார்மலாக தொழுகிற மாதிரி தொழுகணும். இதுக்காக ஸ்பெஷலாக இந்த சூறா ஓதுறோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. நார்மலாக நீங்கள் ஃபர்தான தொழுகையை எப்படி தொழுவீங்க அதே மாதிரி தொழுதுக்குங்க. நியத்து மட்டும் தௌபா நஃபில் தொழுக 2 ரக்காத் நான் தொழுறேன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு வழக்கம் போல் ஓதுற சூறாக்களை எல்லாத்தையும் ஓதுங்க. அதில் சஜிதால மட்டும் நான் ஒரு துவா சொல்கிறேன். அந்த துவாவை ஓதிக்கிங்க. சஜிதால நிறைய துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியுள்ளார்கள். நாம் வழக்கமாக என்ன துவா அதிகமாக ஓதுவோம்? சுபஹான ரபில் ஆலா.
இன்னொரு துவாவும் இருக்குது. இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதலாம். இதுவும் பாவ மன்னிப்பிற்கான துவா. இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் தொழுகையின் சஜிதாவில் ஓதி இருக்கிறாங்க. இந்த தௌபா நஃபில் தொழுகை நீங்கள் தொழுறீங்க, சஜிதாவில் இந்த ஒரு துவாவை ஓதும் போது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹும்மக்ஃபிர்லி ஸம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அவற்றில் சிறியதையும் பெரியதையும், ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும், வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக. இந்த துவாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் தொழுகிறீங்க பார்த்தீங்களா, இந்த நஃபில் தொழுகை, தௌபா நஃபில் தொழுகை, அதனோட சஜிதாவில் இந்த துவாவை ஓதிக்கிங்க. எத்தனை சஜிதா இருக்குது? 2 ரக்காத்தில் 4 சஜிதாக்கள் வரும். 4 சஜிதாக்களையும் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. இந்த துவாவோட பொருளை நல்லா ஒரு முறை படித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி தான் அல்லாஹ்விடம் கேட்குறோம். சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், ஆரம்பமாக செஞ்சது, இறுதியாக செஞ்சது, வெளிப்படையாக செஞ்சது, மறைமுகமாக செஞ்சு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நாம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அதுவும் எங்கே கேட்குறோம்? சஜிதால. சஜிதா என்ற இடம் மிக சிறப்பான இடம். தொழுகையின் சஜிதா, தொழுகையில் அந்த சஜிதால இதெல்லாம் நம்ம துவா கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் கேட்குற துவாக்களுக்கு அதிகமாக பதில் கிடைக்கும், விரைவில் பதில் கிடைக்கும். இந்த துவாவை சஜிதாவில் ஓதிட்டு பிறகு வழக்கமாக நீங்கள் அத்தியாயத்தை ஓதி சலாம் கொடுத்துருங்க. சலாம் கொடுத்துட்ட பிறகு நார்மலாக நீங்கள் தொழுது முடிச்சுட்டு என்ன துவா நம்ம சொல்லுவோம்? திக்ருகள் சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லா, அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அக்பர் 33 முறை அது மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை வழக்கமாக ஓதிட்டு பிறகு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. எத்தனை முறைனா 100 முறை. மிக மிக சிறந்த துவா, எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச துவா தான் இது. ஆனால் இதனுடைய சிறப்புகள் மிக மிக அதிகம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்குது. சுபஹானல்லா சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்கிறோம். இதை 100 முறை சொல்கிறதால என்ன கிடைக்கணும்? வெறும் சுபஹானல்லாஹி வபிஹம்தி அதை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கூடவே இன்னொரு வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது நாளை மறுமையில் மீசான் தராசு தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய தட்டு கனமாக இருக்கும். அதாவது நன்மை தட்டு கனமாக இருக்கும். இதன் காரணமாக நாம் ஸ்வர்க்கம் செல்வோம். மறுமையில் இதைவிட சிறப்பான நன்மையை கொண்டு வருவது வேறு யாராலும் முடியாது. நாம தான் முதல் இடத்துல இருப்போம். அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள், 2 வார்த்தைகள் தான், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதற்கு சிறப்பு அல்லாஹ் இவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கின்றான். இப்போ ஏன் இதை ஓதுறோம்னா, இதுவும் ஒரு பாவம் மன்னிப்பிற்கான துவா தான். ஏன்னா இதை 100 முறை ஓதுறதால நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு? கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி. இப்போ தௌபா நஃபில் நம்ம தொழுகிறோம், அதனோட சஜிதால ஒரு தௌபாவிற்கான துவா ஓதுறோம், தொழுது முடிச்சிட்டோம், சிறந்த ஒரு தௌபாவிற்கான துவாவை தான் நம்ம ஓதிருக்கிறோம். இது எல்லாம் செஞ்சுட்டு பிறகு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அந்த நொடியை மன்னிச்சிடுவான். ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். மன்னிச்சுட்டு என்ன நடக்கும்? அடுத்தது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னா பாவங்கள் இருக்கிற நிலையில் நம்ம என்ன தான் துவா செஞ்சாலும் அந்த துவா நிறைவேறாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்கும். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது நம்ம கேட்குற ஒவ்வொரு ஹாஜத்தும் நிறைவேறும். நம்முடைய கடன் தீரும், கஷ்டம் தீரும், நல்ல வேலை கிடைக்கும், எல்லாம் நல்லதாகவே அமையும் நம்மளுக்கு. வருடத்தின் முதல் பிறையில் இப்படி நீங்கள் செய்கிறீங்க. எப்போவுமே ஒரு தொடக்கம் நல்லதாக இருந்தால் அதனுடைய முடிவும் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். நல்ல அமல்களுடன் வருடத்தின் முதல் நாளை ஆரம்பிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுக்க இது உங்களுக்கு கை கொடுக்கும். வெறும் ஒரு நாளோடு நிறுத்திடாதீங்க. ஏன்னா தப்பு தவறுகள் அன்னைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. டெய்லியும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதே மாதிரி தௌபா நஃபில் தொழுகை சொல்லிட்டு தொழலாம். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த நஃபில் தொழுகை நீங்கள் தொழுதுக்குங்க. தௌபாவிற்கான துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஓதுங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இது பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு இல்லை 100 முறை ஓதுறதுக்கு. 100 முறை நீங்கள் ஓதுனா 5 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். இதை டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த
நாளாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துக்களும் நீங்கி ஒரு பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, முதல் பிறை பார்க்கும்போது ஓதக்கூடிய துவா இருக்குது பார்த்தீங்களா, பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவா, அந்த துவாவை மறக்காமல் ஓதிக்கிங்க. முஹரம் பிறை எப்போ உங்கள் கண்ணுக்கு தென்படுதோ, ஃபஸ்ட்டு இன்னைக்கு மகரிப்க்கு பிறகு தென்பட்டுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்து ஒரு முறை ஓதிக்கிங்க. இல்லை இன்னைக்கு எனக்கு தெரியலனா நாளைக்கு கட்டாயம் போய் பாருங்கள், வானத்தில் தெரியுதான்னு பார்த்துட்டு ஓதிக்கிங்க. ஏன்னா மிக மிக சிறப்பான ஒரு துவா அது. நான் என்னுடைய வீடியோக்குள்ள நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு துவாவையும் ஓதிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.